வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு எஃப்எம்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஃப்எம்பியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இப்போது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக இருந்தப்போ விஏஓ ஆஃபீஸில், தாலுக்கா ஆஃபீஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்கே தான் இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எஃப்எம்பி வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எஃப்எம்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து புலப்பட புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எஃப்எம்பி ஆன்லைனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதனுடைய மாவட்டம் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய வட்டம் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய வில்லேஜ் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எஃப்எம்பியினுடைய சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஏரியா, இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்கேல். இப்போ இது வந்து சர்வே நம்பர் 71. ஏரியா வந்து ஹெக்டர்லேயும் ஏர்ஸ்லேயும் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஹெக்டர் வந்து இதனுடைய 71 அப்படிங்கிற சர்வே நம்பருடைய ஏரியா வந்து 1 ஹெக்டேர் 28 ஏர் டாட் 87ங்கிறது ஸ்கொயர் மீட்டர். அப்போது 1 ஹெக்டேர் 28 ஏர் 87 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஏரியா இந்த 71 டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த எஃப்எம்பினுடைய எக்ஸ்டெண்ட் வந்து அவ்வளவு. 1 ஹெக்டேர் 28 ஏர் 87 சதுர மீட்டர். ஸோ அடுத்து போட்டிருக்க ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த வரைபடத்தை வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவை தான் வந்து ஸ்கேல்னு சொல்கிறாங்க. ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏரியா வந்து ஒரு பெரிய லேண்டில் வந்து ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏன் போட்டிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஏன் போட்டிருக்க இடத்துலேருந்து 6.8 அப்படிங்கிறது மீட்டர், அடுத்து 23.2 அப்படிங்கிறது மீட்டர், எல்லாமே மீட்டரில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த 6.8 அப்படிங்கிறது 1:1000 அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இதை கால்குலேஷன் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம படம் வரையும் பொழுது, ஸோ இந்த 6.8 அப்படிங்கிறது 6.8 மீட்டரு. பட் நம்ம ஸ்கேலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6.8 சென்டிமீட்டர் வந்து நம்ம வந்து லைன் வந்து ட்ராயிங் பண்ணுவோம் அந்த இடத்துல. அதுதான் வந்து ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இதே 1:1000 கொடுக்குறதுக்கு பதிலாக 1:2000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ 6.8ல் பாதி வேல்யூ என்னவோ 3.4 அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த இடத்துல ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து 1:1000, 1:2000, 1:500 இந்த மாதிரி அளவுகளில் வரைஞ்சிருப்பாங்க. அதனுடைய ஏரியாவினுடைய லென்த்தை பொறுத்து என்ன ஸ்கேலில் வரையணுமோ அந்த ஸ்கேலில் வரைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம போவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்பியில் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா எஃப்எம்பிலையுமே வந்து நார்த்துன்னு போட்டிருக்கிற அந்த பக்கத்தில் நின்று அந்த டைரெக்ஷனில் தான் அந்த எஃப்எம்பி வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் நார்த் பாருங்கள், என்ன குறியில் போட்டிருக்காங்க, ரைட் சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த என் அப்படிங்கிற சிம்பிள் எப்படி போட்டிருக்கோ அந்த நார்த் திசை எப்படி இருக்கோ அது அப்படி தான் இந்த எஃப்எம்பி வந்து வச்சு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஏ, பி, இங்கே பாருங்கள், சி, டிஇ மொத்தம் வந்து 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டை என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 5 பாயிண்ட்டுக்கு வந்து பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஏபிசிடிஇ அப்படிங்கிறது பேஸ் பாயிண்ட்டு. அதற்கடுத்து அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து ஏலேருந்து பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு லைன் போட்டு அடுத்து ஒரு 3 டாட் வச்சு மறுபடியும் ஒரு லைன் போட்டு அப்புறம் ஒரு 3 டாட் வச்சு ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்களா, அதுக்கு பேர் வந்து ஜி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஜி லைன் தான் ஃபஸ்ட்டு வந்து மேப்பில் ட்ராயிங் பண்ணுவாங்க. ஒரு எஃப்எம்பியில் வந்து ஜி லைனை தான் ஃபஸ்ட்டு வந்து மேப்பில் ட்ராயிங் பண்ணுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இப்போ ஏ டு பி, பி டு டி, இந்த டின்னு இருக்குது பாருங்கள், இந்த டி டு ஏ. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ டு பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90.8 மீட்டர், அடுத்து பி டு டி வந்து பார்த்திங்கன்னா 160.8 மீட்டர், அடுத்து டி டு ஏ வந்து பார்த்திங்கன்னா 143.4 மீட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற அளவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுவாங்க. அதுக்கு எதை வச்சு ட்ராயிங் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லேடர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எஃப்எம்பியில் வந்து இப்போ மேனுவல் எஃப்எம்பி எடுத்திங்க அப்படின்னா, வில்லேஜில் இருக்கக்கூடிய எஃப்எம்பி எடுத்து பார்த்திங்கன்னா அதோட சைடில் கீழே வந்து ரைட் கார்னரில் ஒரு லேடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் லேடர். அந்த லேடரை வச்சு தான் ட்ராயிங் பண்ணுவாங்க. அந்த லேடரில் இந்த அளவுகள்லாம் குறிப்பிட்டிருக்கும். இந்த 90.8, 160.8 இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 2 பார்த்துருக்கோம். என்னென்னா, ஒன்று வந்து ஏபிசிடின்னு போட்டிருக்கிறது வந்து பேஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஜி லைன், இந்த டாட்டாக போட்டிருக்கிறது வந்து ஜி லைன் சொல்லுவாங்க. அதற்கடுத்து ஏலேருந்து ஏ அந்த அந்த பிளாக் அவுட்டர் பவுண்டரி இருக்குது பாருங்கள். இந்த ஏலேருந்து 6.8, இந்த 23.2, 1.6, 13.8 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அந்த அவுட்டர் பவுண்டரியில இருக்கக்கூடிய திக்னஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் இருக்கு பாருங்க, அது வந்து பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேஸ் பாயிண்ட்லருந்து அவுட்டர் பவுண்டரி இருக்கக்கூடிய அந்த திக்னஸ் இருக்கக்கூடிய பிளாக் கலர் வந்து பேஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. சாரி பேஸ் லைன் சொல்லுவாங்க. ஜி லைன்னு பார்த்துட்டோம். ஸோ உள்ள வந்து இருக்கக்கூடிய அளவுல பாருங்களேன், அந்த திக்னஸ் கம்மியா இருக்கு பாருங்க. இப்போ 1A அப்படிங்கிறதுல பாருங்க இந்த இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1A, இந்த 2Aனுடைய இந்த பவுண்டரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திக்னஸ் கம்மியா இருக்கு. இந்த 1Bன்னு போட்டிருக்க இடத்துலருந்து இந்த பவுண்டரி இதெல்லாம் வந்து திக்னஸ் கம்மியா இருக்கும். அதாவது அவுட்டர் பவுண்டரி பேஸ் லைனோட திக்னஸ் கம்மியா இருக்கும். இது வந்து சப்டிவிஷனுடைய பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ 1A அப்படிங்கிறதனுடைய எல்லை பகுதி வந்து பார்த்தோம்னா, இங்க வந்து 6.8 மீட்டர், இது 23.2 மீட்டர், இது 82.6 மீட்டர், இது 29.6 மீட்டர், அடுத்து இது 28.6 இது வந்து 101.6 ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1A அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பர்னுடைய இந்த சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 71 இந்த டோட்டல் அதாவது டோட்டல் எஃப்எம்பில இருக்கக்கூடிய சர்வே நம்பர் வந்து 71. 71ல வந்து சப்டிவிஷன் நம்பர் தான் இந்த 1A, 2A, 3A, 1B, 1C, 3C இதெல்லாம் வந்து சப்டிவிஷன் நம்பர். சரிங்களா? இந்த சப்டிவிஷன் நம்பருக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய அந்த உள்ள போட்டிருக்கிற லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அது வந்து பவுண்டரி லைன். சப்டிவிஷனுடைய பவுண்டரி லைன். அதுக்கடுத்து இந்த ஏக்கு லெஃப்ட் சைடு பாருங்க ஒரு 1 மீட்டருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஈக்கு இந்த பக்கம் பாருங்க அது ஒரு 1 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இந்த லெஃப்ட்ல போட்டிருக்கு பாருங்க 70. அதாவது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த A2 6.8, E2 18.8D. ஸோ இந்த லைனுக்கு ரைட் சைடுல இருக்கிறது தான் வந்து இந்த பவுண்டரி. அதுக்கு உள்ள இருக்கிறது. பட் இதுக்கு லெஃப்ட் இருக்க அந்த 70 அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த 142.6ன்னு இருக்கு பாருங்க. இதனுடைய அடுத்த சர்வே நம்பர். ஸோ நமக்கு இந்த 71 சர்வே நம்பர் இந்த அவுட்டர் பேஸ் லைனுக்குள்ள இருக்கிறதுலயே முடிஞ்சிரும். பட் இந்த அவுட்டர் பவுண்ட்ல இருக்கிற இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த 70ங்கிறது வேற சர்வே நம்பர். அதே மாரி மேல டாப்ல நார்த் சைடுல போட்டிருக்காங்க பாருங்க. நார்த் சைடுல வில்லேஜ் நம்பர். நம்பர்னா வில்லேஜ் நம்பர். என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜினுடைய இது போட்டிருக்காங்க. அப்போ வேற ஒரு வில்லேஜ் நமக்கு வந்து பவுண்டரி அந்த இடத்துல காமிக்குது. இந்த A2, B இருக்கக்கூடிய இந்த ஜி லைனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதாவது இந்த பேஸ் லைனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நார்த்ல இருக்கிறது வேற வில்லேஜ். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புட்னா 2 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்ப டி பாருங்க. இந்த இடத்துல டி, இந்த இடத்துல சி பாருங்க. 2யும் பார்த்தீங்க அப்புட்னா இந்த பக்கம் 73 அப்படிங்கிற சர்வே நம்பர் குடுத்துருக்காங்க. ஸோ 73 அதே மாரி ஈக்கும் டிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து இந்த கார்னர் 18.8 இருக்கு பாருங்க. இந்த பக்கம் 72 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து அடுத்து பேஸ் லைன், பேஸ் பாயிண்ட்டு, ஜி லைன் பார்த்துட்டோம். உள்ள இருக்க சப்டிவிஷன் பார்த்துட்டோம். சர்வே நம்பர் பார்த்துட்டோம். ஸ்கேல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இடம் வந்து இப்ப 71 மேல சர்வே நம்பர் 71ன்னு போட்டிருக்கு. இதுல எதுவுமே வந்து 1A, 2A, 3A, 1B எதுவுமே சப்டிவிஷன் ஆகாம பேஸ் லைன் மட்டும் அவுட்டர் பேஸ் லைன் மட்டும் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இதுல வந்து எந்த சப்டிவிஷனும் நடக்கலைன்னு அர்த்தம். அதுக்கடுத்து சப்டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து பேசிக்கா ஒரு எஃப்எம்பி பத்தி இருக்கக்கூடிய தகவல். நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல எஃப்எம்பியினுடைய கால்குலேஷன் எப்படி, அடுத்து வந்து எஃப்எம்பியில வந்து ரொம்ப டெப்த்தா என்னென்ன அ தகவல்கள் இருக்கும், அதில வந்து சிம்பல்ஸ் என்னென்ன இருக்கும், அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்டேட் பண்றேன். இத தெரிஞ்சுக்கங்க. அ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அ ஏதாவது உங்களுக்கு டவுட் இந்த எஃப்எம்பில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த இத வந்து நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்து எஃப்எம்பில வரக்கூடிய அத்தனை தகவல்களையும் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க் யூ.